أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب أزور أحبابي وأخواني. أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்னுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார்கள் என்பது அவருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே மதிக்கத்தக்க ஒரு மனிதனாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நண்பர்களிலே அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். மிகச் சிறந்த நட்பண்பு மிக்கவராக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முயற்சியினால் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதிலே இன்னும் ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. அவர் யமன் பிரதேசத்திற்கு வியாபாரத்திற்காக செல்கிறார். யமன் பிரதேசத்திலே கிறிஸ்தவ பாதிரி ஒருவரை அவர் எப்போது சென்றாலும் சந்திப்பது வழக்கமாக இருந்தது. அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தார். கடைசியாக சென்ற நேரம் அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், மக்காவிலே இப்படி ஒருவர் வர இருக்கிறார், அவருடைய பணி இப்படியானதாகத்தான் இருக்கும், அவர்தான் இறுதி நபி, அவர் வந்தால் நீ விட்டு விடாதே என்று அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த பாதிரி கிறிஸ்தவ அறிஞர் சொல்கிறார். அதே கையோடு அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனில் இருந்து வந்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் உண்டான பலருடன் இந்த விடயம் தொடர்பாக விசாரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிற, ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிற செய்தி அவருக்கு தெரிய வருகிறது. உடனே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்திக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களிலே அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய சஹாபாக்களிலே அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது முதல் மக்காவிலே யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் எப்படி செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும், கௌரவம் மிக்கவர்களாக இருந்தாலும், அவர்கள் தண்டிக்கப்படுவதும் தண்டனையை எதிர்நோக்குவதும் வழமையான ஒன்றாக இருந்தது. அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதற்கு விதிவிலக்கானவராக இருக்கவில்லை. கடும் இன்னல்களையும் சோதனைகளையும் அவர் சந்தித்தார்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு செல்வதற்கு அனுமதித்த போது அங்கு ஹிஜ்ரத் சென்றவர்களில் அவரும் ஒருவராக இருந்தார். பின்னர் மக்காவிற்கு வருகிறார். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்த போது மதீனாவுக்கு அவர் ஹிஜ்ரத் செல்கிறார். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், மக்காவில் இருந்து வந்தவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் முகமாக, மக்காவில் இருந்து வந்தவர்களுக்கு மதீனாவாசிகளுக்கு இடையிலே உறவை பலப்படுத்தும் முகமாக, மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களுக்கும் மதீனாவில் இருக்கிற அன்சாரிகளுக்கும் இடையிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார். மக்காவில இருந்து வந்தான்ல ஒரு ஆளை மதீனாவில் இருக்கிற ஒரு ஆளோட சேர்த்து விட்டாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் புதிய உறவு உருவானது. இப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நபி அவர்கள் அப்துர் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இணைச்சி விடுறாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அப்துர் ரஹ்மானை அழைத்து செல்கிறார். அவரிடம் தன்னுடைய செல்வத்தை விளங்கப்படுத்துகிறார். இவ்வளவு என்னிடம் செல்வம் இருக்கிறது, இதில் அரைவாசியை உனக்கு நான் தந்து விடுகிறேன், நீ அதை எடுத்துக்கொள். என்னிடம் இத்தனை வீடு இருக்கிறது, உனக்கு பொருத்தமான வீட்டை சொல், அதை நான் உனக்கு தந்து விடுகிறேன், அதை எடுத்துக்கொள். என்னிடம் 2 மனைவியர்கள் இருக்கிறார்கள், உனக்கு விருப்பமானவளை சொல், நான் தலாக் சொல்கிறேன், அவருடைய காலம் முடிந்தவுடன் அவரை நீ திருமணம் செய்து கொள்ளட்டு தனக்கிட்ட இருந்த எல்லாத்திலையும் பங்கு கொடுக்கிறார். அரைவாசி கொடுக்கிறார். அப்ப அப்துர் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய செயலை பார்த்து சிரிக்கிறார். சிரித்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு துவா செய்யறாங்க. செஞ்சுட்டு அப்துர் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, துல்லனி அலசு, சந்தை எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு காட்டு, மற்றதெல்லாம் ஒன்றதை நீ வச்சுக்கோ, எனக்கு ஒன்றதுல தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு சந்தையை காட்டு என்றார். நீங்க எப்படி இங்க வியாபாரம் செய்வீங்க, சந்தை எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு அப்துர் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மதீனா தோழரிடம் சொல்கிறார். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கை தேர்ந்த வியாபாரி. அவர் சொந்தமாக தொழில் செய்து வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். எதுவாக இருந்தாலும் தன்னுடைய தொழிலின் மூலம் ஒருவருக்கு கிடைப்பது சந்தோஷமானது. அதில் இருக்கிற திருப்தி அடுத்தவர்களுடைய உதவியில் வாழும் போது இருக்கார். அப்துர் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்சாரி தோழர் அவர் இப்படி ஒரு ஒவ்வொரு கொடுக்கிறார். வீடு 2 1 எடுத்துக்க, இந்த சொத்துல அரைவாசி எடுத்துக்க, திருமணம் வரைக்கும் கூட அவருக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். அப்துர் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணுவாங்க, சந்தை எங்க இருக்கு, எப்படி வியாபாரம் நடக்குதுன்னு காட்டுங்க என்று சொல்லிட்டு விறகுகளை எடுத்துக்கிட்டு வந்து சந்தையில விற்கிறார். விறகுகளை தன்னுடைய தோல்ல சுமந்து கொண்டு வந்து சந்தையில் விற்று அதன் மூலம் கிடைக்கிற லாபத்தை, அதன் மூலம் கிடைக்கிற காசை வைத்து தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிட்டு போறார். இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிற நேரம் அவருக்கு செல்வம் கொஞ்சம் சேருது. திருமணம் முடிப்பதற்கு முயற்சிக்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்த செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நபி அவங்க சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க திருமணம் முடிச்சதாக கேள்விப்பட்டேன், திருமணம் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆமன்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு மகர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா முஹாஜிர்கள் திருமணம் செய்வது என்பது ஒரு ஒரு ஆச்சரியமான புதிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒன்றுமில்லாம வந்தவர்கள். மதீனாவுல திருமணம் செய்யறதுனா அவங்க பெண்ணுக்கு வீடு கொடுக்கணும், மகர் கொடுக்கணும், செலவுகள் நிறைய தேவை. அப்ப நிறைய பொருளாதார பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்ட இப்ப மக்காவில இருந்து வந்தவர்கள் ஏற்கனவே தொழில் இல்லாம, குடும்பம் இல்லாம, வீடு வளை ஒன்றும் இல்லாம, ஒரு செல்வம் இல்லாம ஆளும் ஈமானுமா தான் வந்திருக்காரு. அவர் ஈமானும் ஆளு தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவர் சிலருக்கு தம்பி அப்படி நானாட்டு சொந்தங்களோட வந்தாங்க, மற்றபடி சிலர் வந்து எதுவுமே இல்லை, அவர் ஈமான தனி ஆளு தான். அப்படி இருக்கிறவர்கள் புதிதாக மதீனாவோட திருமணம் செய்யறாங்க என்றது அவங்களுக்குள்ள ஒரு அபூர்வமான விஷயம்தான், நிறைய செலவுகளோடு சம்பந்தப்பட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, திருமணம் செஞ்சுக்கலாமே அப்படின்னோட, ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன மகர் கொடுத்தீங்க? அல்லாஹ்வின் தூதரே, ஒரு கோதுமை மணி அளவு. கோதுமைன்னு சொல்றது இப்ப நாங்க பவுடர் கோதுமை அதுதான் நாங்க பாக்குறோம். ஆனா கோதுமையினுடைய அந்த வித்து வந்து நம்மளோட அரிசி நெல்லு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அப்ப அவர் சொல்ற, இந்த கோதுமை வித்தளவு மணி அளவு நான் மகர் கொடுத்தேன், தங்கம் கொடுத்துட்டு திருமணம் செய்தேன் அப்படின்னு சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, நீங்க ஒரு அவுலி வலவு பிஷாத், ஒரு ஆட்டையாவது அறுத்து கொடுத்து நீங்க வலிமா கொடுங்க, முஸ்லிம்களுக்கு ஆட்டையாவது அறுத்து வலிமாவாக கொடுங்கள், சாப்பாடு கொடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க சொன்னாங்க. அதுலதான் திருமணம் முடித்தவர்கள் வலிமா கொடுக்கணும்ங்கிற விஷயம் வருகிறது.
அப்ப அவர் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொருளாதாரத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹும்ம பாரிக் லக ஃபீ மாலிக, இறைவா உன்னுடைய சொத்துல, இவருடைய சொத்துல நீ அவருக்கு பரக்கத் செய். அல்லாஹு தஆலா உங்களுடைய சொத்துலையும் உங்களையும் பரக்கத் செய்வானாகன்னு நபி அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. அதுக்கு பிறகு அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எங்க போய் என்னத்தை தொட்டாலும் பெரும் லாபம் கிடைக்கிற அளவுக்கு தான் அவருடைய வியாபாரம் இருந்ததுன்னு சொல்றார். சந்தைக்கு ஒன்றுமில்லாம போய் அங்க இருக்கிற மண்ணை புறக்கி வித்தாலும் அப்துர் ரஹ்மான் பெரிய லாபத்தோட தான் வந்தார் என்று அவருடைய வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். பெரும் செல்வந்தராக அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் பிற்பட்ட காலத்திலே மாறுகிறார்கள். நபி அவர்கள் அவருக்கு செய்த பிரார்த்தனை அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஒன்றுமில்லாம தான் அவங்க வந்தாங்க. ஆரம்பத்துல விறகு எடுத்துட்டு தோல்ல வச்சு சுமந்து விற்கிறது தான் அவருடைய தொழிலாக இருந்தது. பிற்பட்ட காலத்துல பெரும் வியாபாரியாக என்ன செஞ்சாங்க அவர்கள் இருந்தாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வியாபார குழு வருகிறது என்றாலே மதீனாவுல பெரிய இரைச்சல் சவுண்ட் ஏற்படும் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர்கிட்ட வாகனம், அவருக்கு அதுக்குரிய ஆளணி, அது மாதிரி பொருட்களை ஏற்றிய வாகனங்கள் நிறைவாக வந்து சேரும். அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி மதீனாவுல பெரிய ஒரு புழுதி மண்டலம் உருவாகும், பெரிய ஒரு இரைச்சல் சத்தம் உருவாகும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெரும் செல்வந்தராக அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறினார். பட் இவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை எளிமையா தான். அவர் நிறைய செல்வத்தை வைத்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை எளிமையானதாக, பேணுதல் மிக்கதாக, இறைபக்தியோடு கலந்ததாகத்தான் அவருடைய வாழ்க்கை இருந்ததை நாங்க பார்க்கிறோம். அவருடைய செல்வம் நபி அவர்களுக்காக, முஸ்லிம்களுக்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக முழுவதுமாக திறந்து விடப்பட்டிருந்தது. பத்ர் களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொள்கிறார்கள். உஹது களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த முக்கியமான விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள்ல அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார். நபி அவர்களை வளர்ச்சி நின்று பாதுகாத்த விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள்ல அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். எந்த அளவுக்குன்னா அவருடைய உடம்புல 20 வெட்டுக்காயங்கள் இருந்தது என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏற்பட்ட காயத்தினால பிற்பட்ட காலத்தில் அவருடைய காலில் சற்று வளைவு ஏற்பட்டிருந்தது. அவரால் முறையாக முன்பு போல நடக்க முடியாத நிலை உஹது களத்திற்கு பிறகு இருந்தது என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் இஸ்லாத்திற்காக அனைத்தையும் துறக்கிறதுக்கு அவர் என்ன தயாரா இருந்தார். இஸ்லாத்திற்காக எல்லாவற்றையும் துறப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு, அதாவது ரோமர்களுக்கு எதிராக படை நடத்துவதற்கு ஒரு கஷ்டமான காலப்பகுதியில சஹாபாக்களை இந்த போராட்டத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு வருமாறு தூண்டுகிறார். தபூக் யுத்த நேரம் மதீனாவுல விளைச்சல் ஏற்படாத நேரம், அதாவது அந்த காய் பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஈத்த மரங்கள் காய் பிடிக்கிற நேரம், பழுக்கிற நேரம் அல்ல. இப்ப எங்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்குள்ள விளைச்சல் வார நேரம் தான் அவங்கள்ட்ட காசு வரும். விதைக்கிற நேரமோ, இந்த நெல் கதிராகிற நேரமோ, என்ன செய்யாது, பிஞ்சு குடிக்கிற நேரமோ, பூ பிடிக்கிற நேரமோ காசு இருக்காது. ஃபுல்லா செலவுலதான் தங்கி இருக்கு. ஆனா அது விளைச்சல் ஆகி அறுவடைக்கு பிறகுதான் அவங்க செல்வந்தர்கள் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட காலம் இருப்பாங்க. அதுக்கு பிறகு திரும்ப என்ன செஞ்சிடும், அந்த காசெல்லாம் செலவழிக்கிற நிலைமைக்கு போய். இதுதான் அந்த விவசாயிகளுடைய தன்மை. இப்ப மதீனா வாசிகள் விவசாயிகள், வியாபாரிகள் கிடையாது. அப்ப விவசாயிகளா இருந்ததுனால மதீனாவுல அந்த காலகட்டம் ஈத்த மரங்கள் பிஞ்சும் காயுமா இருக்கிற காலகட்டம், அது பழுக்கிற சீசன் கிடையாது. அதனால அவங்கள்ட்ட பணம் கிடையாது. அந்த நேரம் கஷ்டமா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை இதுக்காக தூண்டிட்டாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்து உதவி செய்யறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி தனக்கிட்ட இருந்து அவ்வளவு சொத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கிட்ட இருந்த சொத்துல அரவாசை கொண்டு கொடுத்தாங்க. அது மாதிரி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால குவிச்சாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் கொடுத்ததை பார்த்துட்டு அவருக்காக துவா செஞ்சாங்க. இன்றைய நாள் உஸ்மான் செஞ்சதுக்கு பிறகு இதுக்கு பிறகு அவருக்கு எந்த துன்பமும் கிடையாது, அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது நபி அவங்க நன்மாராயம் கூறினாங்க. அது மாதிரி அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருந்தொகையான நிதியை கொண்டு பொருட்களை கொண்டு நபி அவர்களுக்கு முன்னால கொட்டுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, அப்துர் ரஹ்மானே, உன்னோட வீட்டுல என்னத்தை வச்சுட்டு வந்திருக்க, இவ்வளவு செல்வத்தை கொண்டாந்து இது கொட்டுற, உன்னோட வீட்டுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே,
அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் என்னுடைய செல்வத்தில் அரைவாசியையும் வச்சுட்டு அரைவாசியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய பொருளாதாரத்திற்காக அந்த நேரமும் துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய உதவியாளராக அவருக்கு இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அதுல எல்லாம் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவியாக அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் முக்கிய ஆலோசகராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார். அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு இல்லைன்றாலும் கூட முக்கியமான முடிவெடுக்கிற விஷயங்கள்ல அவரை சந்திச்சு அவர்கிட்ட கேட்டு ஆலோசனையை பெற்று முடிவெடுக்கிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தொடர்பு அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையில இறுக்கமாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஷாம் பிரதேசத்திற்கு போராடுவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வதற்கு படை நடத்தி செல்வதற்கு தயாராகிறார். இப்ப ஷாம் பிரதேசத்துல ஒரு தொற்று நோய் பரவுகிறது, ஒரு நோய் பரவுது என்ற செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, ஏதாவது ஒரு பிரதேசத்துல ஒரு நோய் பரவுது என்று இருந்தால் அந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கிறார்கள் வெளியில வர வேணாம். அந்த நோய் பரவுதுன்னு பயந்து அதுல இருந்து ஓடி வெளியில வர வேணாம். அதே நேரம் வெளியில இருக்கிறார்கள் அந்த பிரதேசத்துக்கு உள்ள போக வேணாம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த நேரம் நாங்க அங்க போறது சரி கிடையாது, நல்லமில்லை அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அதை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொண்டுட்டு தன்னை கவர்னருக்கு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் நௌஃப் நபி அவங்க சொன்னதாக சொல்றாரு, அதனால இதுக்கு என்னால வர முடியாது, நம்ம இதை நான் பிற்போடுவோம் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அறிவிச்சுட்டு திரும்பி வந்தாங்கன்னு ஹதீஸ்ல வரலாற்றுல நாங்க பாக்குறோம். அது மாதிரி பாரசீகத்துக்கு எதிரான போராட்டத்துல பாரசீகத்தை வெற்றி கொண்டதுக்கு பிறகு நெருப்பு வணங்கிகள் மஜூசிகள்கிட்ட இருந்து நாங்க அரசாங்கத்திற்குரிய வரியை பெறுவதா இல்லையா என்கிற ஆலோசனை நடக்கிறது. நபி அவர்களுடைய போதனைகள் அதை காணல அப்படின்னு சொல்லப்பட்ட போது அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நெருப்பு வணங்கிகளிடம் இருந்து என்ன செய்தார்கள், வரியை அறவிட்டார்கள் என்கிற செய்தியை அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய அறிவிப்பின் அடிப்படையில பாரசீக பிரதேசத்தில் இருந்து தன்னுடைய கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் நௌஃப் நபி அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறாங்க, அதனால நீங்க அவர்களிடமிருந்து வரியை அறவிட முடியும் என்று சொல்லி அறிவிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார். தன்னுடைய செல்வத்தில தர்மம் செய்கிற நேரம் அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பகுதியை நபி அவர்களுடைய மனைவியர்களுக்காக ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார். நபி அவர்களுடைய மனைவியர்களுக்கு தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை தர்மம் செய்யற போதெல்லாம் ஒதுக்கி அனுப்பிடுவாங்களாம். எந்த அளவுக்குன்னா நபி அவர்களுடைய மனைவியர்கள் அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்ப்போம். அந்த அளவுக்கு அதிகம் தர்மம் செய்யக்கூடியவராக, அதிலும் நபி அவர்களுடைய குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற போது 6 பேரை அடுத்த தலைவர்களாக தேர்வு செய்தார். 6 பேர்ல ஒரு ஆள் தலைவரா வரலாம் என்று 6 பேரை தேர்வு செஞ்சார். அதுல பிரதானமான ஒருவராக அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அடுத்த கலீஃபாவை தீர்மானிச்சார். அவரை கிலாவத் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு பலர் அவருக்கு ஆலோசனை சொன்னார். ஆனா அவர் அதை ஏற்றுக்கொள்ளல. நான் இதுக்கு தகுதியானவன் கிடையாது என்று சொல்லி அதுல இருந்து என்ன செஞ்சாங்க, நீங்கி கொண்டாங்க. அதுல எனக்கு இந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாதுன்னு சொல்லி நீங்கி கொண்டார்கள் என்று வரலாற்றை நாங்கள் பார்ப்போம். அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தடவை இஃப்தாருடைய நேரம், அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார். அவர்கிட்ட என்ன காரணம் என்று கேட்கப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அப்ப
இஃப்தார் நேரம் அழுகுன போது அவரிடம் கேட்கப்படுகிறது. இப்ப என்னன்னு கேட்கப்பட்ட நேரம் அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது இந்த மாதிரி நம்மள மாதிரி செல்வம் அவருக்கு இருக்கல. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது களத்திலே மரணித்தார்கள். அவரை முழுமையாக மூடுவதற்கு ஒரு ஆடை அவருக்கு இருக்கவில்லை. அவருடைய காலை மூடினால் தலை தெரிகிறது, தலையை மூடினால் கால் தெரிகிறது, கபனிடுவதற்கு ஒரு ஆடை இல்லை, என்ன செய்வது என்று சஹாபாக்கள் நபி அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறாங்க, ஐடியா கேட்கிறாங்க. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, தலையை மூடிட்டு காலுக்கு கொத்துக்களை வச்சு மறைச்சு அடக்கம் செய்ய அப்படின்னு சொன்னாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். அவரை கபனிடுவதற்கு ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது, மேலதிகமாக ஆடை இருக்கவில்லை. இந்த மாதிரி மிகச் சிறந்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த உலகத்துல பெரிய அளவுல அனுபவிக்காம செல்வங்கள் அவர்களுக்கு திறக்கப்படாம மரணித்தார்கள். இந்த உலகத்துல எங்களுடைய அமல்களுக்கெல்லாம் செல்வங்கள் வழங்கப்பட்டு மறுமையில ஒன்றுமில்லாம போயிருமோ என்றதை நினைச்சுத்தான் நான் அழுகிறேன் என்று அப்துல் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல ஒரு ஆளுக்கு அதிகமான செல்வம் கிடைக்கிறது ஆபத்து தான். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்துல எல்லாமே வெற்றியா போகுது என்றது ஆபத்து தான். அவரு கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், தன்னை வாழ்க்கைய சுயபரிசோதனை செய்து கொள்ளும். அவர் எடுக்கிற காரியம் எல்லாமே அவருக்கு கைகூடுது, எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எந்த தோல்வியும் இல்லை, போயிட்டே இருக்காருனாலும் கொஞ்சம் அவர் நின்று நிதானிச்சு பின்னுக்கு பார்க்கணும், நம்மளோட வாழ்க்கை சரிதானா, சரியாதான் போகுதா, நம்ம அல்லாஹ்வுக்கு உகந்த விதத்துலதான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கமான்னு அவரு கொஞ்சம் தன்னை சுதாரித்து கொள்ளும். என்றால் சில போது அல்லாஹு தஆலா தீமைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து மறுமையில் அவருக்கு மொத்தமாக தண்டனை கொடுப்பதற்காக இந்த உலகத்துல அவருடைய நன்மைகள் எல்லாத்துக்கும் என்ன செய்வான், பரிசை கொடுப்பான். சில நேரம் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். சஹாபாக்கள் உலகம் அவர்களுக்கு திறக்கப்படுகிற நேரம் இந்த ஒரு கவலை அவர்களுக்கு இருந்தது. நம்ம அல்லாஹு தஆலா மாட்டிக்கொள்ள போறோமோ, அல்லாஹு தஆலா நம்மளை இப்படி வச்சிருவானோன்னு பயந்தான். அது அவர்களுடைய இறையச்சத்திற்குரிய ஒரு அடையாளம், அவர்களுடைய உல தூய்மை பக்திக்குரிய ஒரு அடையாளமாக, பேணுதலுக்குரிய ஒரு அடையாளமாக இருந்தது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய எழுத்தாளர் கூப்பிட்டு, எனக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் தான் தலைவராக முஸ்லிம்களுடைய கலீஃபாவாக வர வேண்டும் என்று எழுதிருங்க அப்படின்னு சொன்னார். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்கன்ற செய்திய அவருடைய எழுத்தாளர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் கிட்ட வந்து நற்செய்தி மாதிரி சொல்றாங்க, புஷ்ரா புஷ்ரா, நல்ல செய்தி நல்ல செய்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நல்ல செய்தி அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டோடனே இதை சொல்றாங்க, உஸ்மானுக்கு பிறகு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அடுத்த ஆட்சியாளர் நீங்க தான் அப்படின்னு அவர் வசியத்து பண்ணிட்டாரு, எழுதிட்டாரு சொல்றாங்க. இது அடுத்தவர்களுக்கு வேணும்னா சந்தோஷமான விஷயம். ஆனா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது சந்தோஷமான விஷயம் கிடையாது. பொறுப்புகளை சுமப்பது என்பது இலேசான விஷயம் கிடையாது. நிறைய கேள்விகளுக்கும் நிறைய விசாரணைகளுக்கும் உட்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. அப்ப அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது கவலையாக மாறுகிறது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில எழும்பி எல்லாருக்கும் முன்னால சொல்றாங்க, இறைவா, இந்த மாதிரி அறிவித்ததை நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நடந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். உண்மையில் இந்த மாதிரி எனக்கு உஸ்மான் எழுதி வச்சிருந்தால் உஸ்மான் உயிர் வாழும் போது என்னுடைய உயிரை எடுத்துரு அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிர் வாழும் போது என்னுடைய உயிரை எடுத்துரு, அதுக்கு பிறகு நான் அவருக்கு பின்னால இருக்காத ஒரு நிலையை உருவாக்குரு அப்படின்னு துவா செஞ்சாங்கன்னு அவருடைய வரலாற்றுல பாக்குறோம். இந்த துவாவுக்கு பிறகு 6 மாசம் உயிரோடு இருந்தார்கள். ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டு அவர்கள் மரணித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 35ல மரணித்தார். 32ஆம் ஆண்டு மரணிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள். சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்க அந்த பக்கியல் கர்கத் என்று சொல்லக்கூடிய மதீனாவின் மையவாடியிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை மிகச் சிறந்த படிப்பினையாக எங்களுக்கு இருக்கிறது. அவருக்கு ஈமான்ல இருந்த உறுதி, சொந்த காலில் நான் நிற்க வேண்டும், அடுத்தவர்களுடைய உதவியில் தயவில் நான் வாழக்கூடாது, என்னுடைய கௌரவத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய உழைப்பு என்னுடைய உணவாக இருக்க வேண்டும் என்கிற அவருடைய அந்த
உறுதியான நிலைப்பாடு, அது மாதிரி ஈமான்ல அவர் கொண்டிருந்த உறுதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில எடுத்துக்கொண்ட சிரத்தை, செல்வம் அதிகமாக இருந்தாலும் அந்த செல்வத்தில மெய்மறந்து விடாது. அந்த செல்வத்தை தன்னுடைய மறுமையில் நல்ல வாழ்வுக்காக பயன்படுத்தி கொண்டு, செல்வத்தை சரியான அடிப்படையிலே பயன்படுத்தி பேணுதலாக பக்குவமாக உலகப்பற்றற்ற தன்மையுடன் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. பதவிகள் மீது மோகம் கொள்ளாது, பதவிகள் மீது ஆசை கொள்ளாது, கௌரவங்களின் மீது ஆசை கொள்ளாது, பணத்தின் மீது ஆசை கொள்ளாது, பணத்திற்கு அடிமையாகி விடாது. அதே நேரம் பணத்தை சம்பாதித்துக் கொண்டு அந்த பணத்தை உரிய முறையிலே பயன்படுத்தி தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு உகந்ததாக அவர் மாற்றிக்கொண்டது எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையை தரக்கூடியதாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முறையான அடிப்படையிலே கற்று அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை பெற்று எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.